இப்போ ரியோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ரியோ பிரின்சிபல் அப்படின்னா ரியோன்றவர் வந்து ஒரு 10 பிரின்சிபல்ஸ் பில்ட் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா ஒரு சஸ்டைனபிளாக நம்ம எப்படி டெவலப் பண்ணணும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்காக ஒரு 10 பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரியோ டி ஜானிரோ அப்படின்றவர் வந்து 1992 தான் இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு, கொண்டு வந்திருக்காரு 1992லே. ஸோ இவர் என்ன கொண்டு வந்திருக்காருன்னா ஃப்ரேம்ஒர்க், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்க்கு ஒரு ஃப்ரேம்ஒர்க் கொண்டு வந்திருக்காரு. இதனால தான் அதோட பிரின்சிபலோட ஓவியூ படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பீப்புள் சென்டர்டு டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். ஒரு டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் அது பீப்புள் சென்டர்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் மஸ்ட் நீட்ஸ் த நீட்ஸ் ஆஃப் கரண்ட் ஜென்ரேஷன் வித்தவுட் காம்ப்ரமைசிங் த எபிலிட்டி ஆஃப் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் டு மீட் தேர் ஓன் நீட்ஸ். அதாவது இந்த டெவலப் பண்ணுறது வந்து எப்படி இருக்கணும்னா கரண்ட் ஜென்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க நீட்ஸ் எல்லாமே அது என்ன பண்ணணும்னா நீட்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணணும். ஆனால் அது வந்து ஃப்யூச்சரில் இருக்கிற ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நம்மளோட தேவைக்காக நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னா நம்ம தேவையை பூர்த்தி பண்ணணுமே தவிர அது ஃப்யூச்சர் ஜென்ரேஷனோட நீட்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது நம்ம நீட்ஸ்க்காக அப்படின்னு சொல்கிறாங்க. தான் டெவலப்மெண்ட் மஸ்ட் மீட் த நீட்ஸ் ஆஃப் த கரண்ட் ஜென்ரேஷன் வித்தவுட் காம்ப்ரமைசிங் த எபிலிட்டி ஆஃப் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் டு மீட் தேர் ஓன் நீட்ஸ். அவங்களோட தேவையை நம்ம அழிக்காமல் நம்ம தேவையை நம்ம இந்த இதில் பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பீப்புள் சென்டர் டெவலப்மெண்ட். ஓகே, இதில் வந்து பப்ளிக்கோட பார்ட்டிசிபேஷன் செகண்ட் பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள் சென்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். Next வந்து public participation. Everyone should have the role in decision making process related to sustainable development, ensuring that all voices are heard, especially those are marginalized communities. அதாவது பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக அதில் இருக்கணும். எல்லாருமே இந்த பப்ளிக், அதாவது ஒரு சொசைட்டியோ ஒரு கம்யூனிட்டியில் இருக்க எல்லாருமே இதுக்கு வந்து டெசிஷன் எடுத்தே தான் ஆகணும். எல்லாரோட வாய்ஸுமே அதில் இருக்கணும். ரோல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்க்கு அதான் சொன்னாங்க, எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் த ரோல் இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ரிலேட்டட் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு. டெசிஷன் மேக் எடுக்கிறதுக்கு எல்லாரோட இதுவுமே இருக்கணும், கன்சர்னுமே இருக்கணும். அதே மாதிரி எல்லாரோட வாய்ஸும் கேட்கணும். ஆல் வாய்ஸ் ஆர் ஹியர்ட், எஸ்பெஷலி தோஸ் மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸில் இருக்க எல்லாரோடையும் கேட்டே ஆகணும் அப்படின்றாங்க. இதான் செகண்ட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள் சென்டர் டெவலப்மெண்ட், செகண்ட் வந்து பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், நெக்ஸ்ட் வந்து ப்ரிகாஷனரி பிரின்சிபல். இப்போ ப்ரிகாஷன்னாலே நமக்கு மீனிங் தெரியும், முன்னாடியே நம்ம வந்து காஷனாக இருந்து பார்க்கணும் அப்படின்றது. ஸோ இன் ஃபேஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி, ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது அப்படின்னா ப்ரிவென்டேட்டிவ் மெஷர்ஸ் ஷுட் பி டேக்கன் டு ப்ரொடெக்ட் த என்வாயர்மெண்ட் ஈவன் இஃப் த சயின்டிஃபிக் கன்சர்ன்ஸ் இஸ் நாட் ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி வர மாதிரி இருக்குது அப்படின்னும் போது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து நம்ம எடுத்தே ஆகணும் நம்ம என்வாயர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அதுக்காக சயின்டிஃபிக்கான ரீசன் வந்து ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகலைனாலுமே நம்ம வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும் நம்ம என்வாயர்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அதான் இன் ஃபேஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வில் பி டேக்கன் டு ப்ரொடெக்ட் த என்வாயர்மெண்ட். நெக்ஸ்ட் இன்டிகிரேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் டெவலப்மெண்ட். இன்டிகிரேஷன் ஆஃப் என்வாயர்மெண்ட் டெவலப்மெண்ட் சொல்லும் போது என்விரான்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் கன்சிடரேஷன் ஷுட் பி இன்டகிரேட்டட் இன்டு பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறோம். இன்டிகிரேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட்டும் எக்கனாமிக் கன்சிடரேஷனும் இன்டகிரேட்டடாக இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கணும். என்விரான்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் ரெண்டுமே இன்டகிரேட்டடாக இருக்கணும். எதுக்குன்னா பிளான் பண்ணுறதுக்கு, டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்கு. ஓகே, அதான் இன்டகிரேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். இன்டகிரேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் வேர் என்விரான்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் கன்சிடரேஷன் ஷுட் பி integrated for planning and decision making process. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் people centered public participation, precautionary principles, integration of environment and development. next is sustainability of resource. sustainability of resource அப்படின்னா natural resource should be managed sustainably to ensure their availability for future generation. natural resource எல்லாமே மேனேஜ் பண்ணணும் சஸ்டைனபிளா. எதுக்குன்னா அதோட அவைலபிலிட்டி ஆஃப் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பார்க்கறதுக்காக. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ் ஷுட் பி மேனேஜ்டு. எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸுமே நம்ம மேனேஜ் பண்ணணும் சஸ்டைனபிளாக. எதுக்குன்னா அதோட அவைலபிலிட்டி ஆஃப் ஃபார் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ஏன்னா அதை நம்ம என்ஷோர் பண்ணிக்க முடியாது ஃபியூச்சர்லையும் நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் இப்போலாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போவே நம்ம வந்து பொல்யூஷன் ஆக்கிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஆக்சிஜன் இருக்குமா இருக்காது. அதுதான் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸ். எப்படி ஒரு ரிசோர்ஸை சஸ்டைனபிளாக நம்ம யூஸ் பண்ணணுன்றது தான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பொல்யூட்டர்ஸ் பே பிரின்சிபல். பொல்யூட்டர்ஸ் பே பிரின்சிபல்னா those responsible for environmental degradation should bear the cost of managing it to prevent damage to human health or the environment. Polluters pay principle na ipo na வந்து ஒரு environment-ஐயோ இல்ல human health-ஐயோ இல்ல environment-ஐயோ நம்ம டேமேஜ் பண்றோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட்டை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். those are responsible for environment அழிக்கிறது வந்து bear the cost of managing it to prevent damage to human health. இது மூலமா நம்ம ஹியூமன் ஹெல்த்துக்கு நிறைய டேமேஜ் கிரியேட் பண்றோம். அதெல்லாமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன். இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸும் ஒன்னா ஒர்க் பண்ணணும். எதுக்குன்னா குளோபல் என்விரான்மெண்ட் சேலஞ்ச் அட்ரஸ் பண்ணணும்னாலே டெக்னாலஜிஸ் அண்ட் ரிசோர்ஸஸ்லாம் ஷேர் பண்ணி நம்ம குளோபல் என்வாயர்மெண்ட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Countries should work together to address global environment challenges, sharing technologies and resources. இது வந்து international cooperation. Okay, first என்ன பார்த்தோம்? People centered development, public participation, precautionary principle, integration of environment and development, sustainability of resources, international cooperation, polluters pay principle. Polluters pay principle, international cooperation, equality and justice. Sustainable development must be equitable, addressing disparities in wealth and resource between countries and within societies. Next, economic growth and sustainability. Economic growth and sustainability. Equality and justice na enna sustainable development ஈக்குவலாக இருக்கணும். எல்லா டிஸ்பாரிட்டிஸோட வெல்த்தையும் இதை அட்ரஸ் பண்ணியிருக்கணும். ரிசோர்ஸஸ் பிட்வீன் த கண்ட்ரீஸ் அண்ட் வித்தின் சொசைட்டிஸ் இது எல்லாமே ஈக்குவலாக மெயின்டைன் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில். என்னென்னது? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மஸ்ட் பி ஈக்வாட்டபிள், அட்ரஸிங் த டிஸ்பாரிட்டிஸ் இன் வெல்த் அண்ட் ரிசோர்ஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ் அண்ட் வித்தின் சொசைட்டிஸ். எக்கனாமிக் growth and sustainability என்ன? எக்கனாமிக் growth should not come at the expense of environmental health and social equity. அதாவது எக்கனாமிக் growthன்றது எப்படி இருக்கணும்னா எந்த ஒரு என்விரான்மெண்டல் ஹெல்த் எக்ஸ்பென்ஸையும் இது பண்ணக்கூடாது. எக்கனாமிக் growth should not come at expense of environmental health and social equality. நம்மளோட என்ன பண்ணுற க்ரோத்துமே நம்மளோட என்விரான்மெண்ட்டோட ஹெல்த்தை பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டி பில்டிங். Strengthening the capability of individual and institution is crucial for achieving the sustainable development goal. நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் நம்மளோட இண்டிவிஜுவல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனோட கேப்பபிலிட்டிஸ். இது வந்து ரொம்ப க்ரூஷியல். எதுக்குன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அப்படின்னு ஒரு சிம்பிள் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த 10 பிரின்சிபல். வாட் ஆர் த 10 பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா பீப்புள் சென்டர் டெவலப்மெண்ட், பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், பொல்யூட்டர்ஸ் பே பிரின்சிபல், அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன், ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ், growth, economic growth and sustainability, capacity building, sustainability of resources, integration of environment and development.